Hi friends, welcome to Yoga Bites. நாம இன்னைக்கு பட்டினம்பாக்கம் ஸ்டைல் crispy prawn fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். க்ளீன் பண்ண 200 grams prawn. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நம்ம குட்டி சைஸ் பான் எடுத்துக்கோம். இதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் இதை எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தவா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை வச்சு போடுறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்க்க போகிறோம். அடுப்பை சிம்லே வச்சு இந்த ப்ரானை ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நம்ம இதை பட்டினப்பாக்கம் சைடு போனோம்னா இது ரொம்ப ஃபேமஸுங்க. இது தவா ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இட்லி பொடி போடுங்க. இட்லி பொடி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு 2 பக்கமும் லைட்டாக பரட்டி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.